எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் இணைந்து வரப்போகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி பிரித்தானியர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறின தினத்தை ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற முடிவொன்று எடுத்து விசேஷமாக வடக்கிலே கிளிநொச்சியிலேயும் கிழக்கிலே மட்டக்களப்பிலேயும் பாரிய அளவிலான ஒரு அணிதிரட்டல் ஊடாக அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கார்கள். அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொன்னாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவும் அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக இருக்கும். அது ஒரு கரிநாளாக கிளிநொச்சியிலேயும் மட்டக்களப்பிலேயும் மட்டும் அனுஷ்டிக்கிறதை தாண்டியும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுக்கவும் அன்று ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கூற விரும்புகிறோம். அந்த வகையில் மக்கள் அனைவரும் அன்று கிளிநொச்சிக்கும் மட்டக்களப்புக்கும் சென்று அணிதிரள் இந்த நடக்கின்ற அடக்குமுறை விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி அந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக கடந்த 77 வருஷமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழினத்துடைய இருப்பை அளிக்கின்ற செயல்பாடுகளை அளிக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த ஒற்றையாட்சி முறையை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு எட்டுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற எங்களுடைய கொள்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் அந்த மாணவர்களும் காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்தில் வெற்றி செய்ய வைப்பதை ஊடாக நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மாணவர்கள் இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு அவசியம், ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கவும் அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த அரசியல் தீர்வு மீண்டும் ஒரு முறை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாகவே தங்கள் விஞ்ஞாபனத்திலே அறிவிச்சிருக்கிற இடத்துல, அதாவது 2015 2019 ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புடைய யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தங்களுடைய கட்சிக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கும் பூர்ணமாக எதிர்க்கிறோம் என்பதை வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.